நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். செத்து தொலை போய் சாவுன்னு என்னையா சொன்ன? இன்னைக்கு உன் சாவு என் கையாலதான். பேசுறேன். ஆமா, எல்லாரும் சைட்டுக்கு வந்தாச்சா? இப்ப நான் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். நான் இன்னும் ½ அன் ஹவர்ல வந்துடுறேன். இந்த ஆபீஸரை போய் பார்த்து வந்துடுறேன். சரி வை. இன்னைக்கு தடுக்கலனா அந்த ஆளு என் கையாலே செத்து போயிருப்பான். முட்டாள்தனமா பேசாத. அவன் கதையை முடிக்கிறது தான் நம்ம லட்சியம்னா அதை எப்போ முடிச்சுட்டு காசி யாத்திரைக்கு பதிலாக ஜெயில் யாத்திரைக்கு போயிருப்பேன். சுரேகா, கொல்றதுன்னு முடிவு பண்ணா கடற்கரையே இல்லை, மொத்த குடும்பத்தையும் கொன்ற வேண்டிதான். அப்படி முடிவு பண்ணி தானே நானும் கிளம்பினேன்.
முதல்ல கடற்கரை, அப்புறம் அந்த செல்லம்மா, அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் ஒரே நாள்ல எல்லாம் முடிஞ்சிருக்கும். சினேகா, என் பொண்ணா இப்படி பேசுறது? ஒரு கோழை மாதிரி பேசுறீ, வெக்கமா இல்லையா உனக்கு? நான் காசிலேருந்து திரும்பி வர்றதுக்குள்ள அந்த முத்துளையை டைவர்ஸ் பண்ண வச்சு செல்லம்மா முகத்துல கரிய பூச போறேன்னு வாக்கு கொடுத்தியே, அது என்னாச்சு? நான் எதையும் மறக்கல. இருந்தாலும் சூழ்நிலை எனக்கு எதிராக செயல்படும் போது நான் தனியாள், என்னால என்ன பண்ண முடியும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என் கையில இருக்குங்கிற தைரியத்துல இருந்தேன். துரதிருஷ்டவசமா அந்த டிசி பாம்பு அடிச்சு செத்து போவா நான் எதிர்பார்க்கலையே. எவ்வளவு காசு கொடுத்தாலும் கொலை கூட பண்ண தயங்க மாட்டா அந்த காமினி. என் பேட்ல அவ ஜெயில இருக்கா. எல்லாத்துக்கும் மேல நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த தாள அந்த பொண்ணு ரத்னா செத்ததுக்கு அப்புறம் அடியோட மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. செத்துருவேன் கூட சொல்லி பார்த்துட்டேன்பா. போய் சாவுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டான். இனிமே இந்த கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கிற வேலையெல்லாம் வேலைக்காகாதுப்பா. இதுக்கு மேலேயும் அந்த ஆளை என் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்னு எனக்கு தோணல. மொத்தமா முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சினேகா, நான் பக்கத்துல இல்லைனாலும் என் பொண்ணு சாதிச்சு காட்டுவான்னு எவ்வளவு நம்பிக்கையில் இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டா நான் மட்டும் நிம்மதியா இருப்பேனா? இப்படி ஒரு வார்த்தையை கேட்கத்தான் இத்தனை நாள் கழிச்சு நான் திரும்பி வந்தேனா? ஒரு உயிரை கொள்றது வெற்றி இல்லம்மா, குடும்பத்தோட தீர்த்து கட்டணும், அதுதான் வெற்றி. ஆவடையப்ப, கடற்கரை, செல்லம்மா, வடமலை, மொத்த குடும்பத்தையும் அணு அணுவா சிதைக்கணும். அந்த கடற்கரைக்கு ஒட்டு உறவு இல்லாம அவனை செதறடிக்கணும். அதாம்மா வெற்றி. அந்த ஆவடையப்ப மகன் கடற்கரை அவ்வளவு சுலபமா சாகக்கூடாது. அவனை உயிரோட வச்சு சீரழிக்கணும். பொண்டாட்டி, பிள்ளை, குடும்பம், வீடு, வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டு முச்சந்தில அவன் தனி மரமா நிற்கணும். கடற்கரையான் பொண்ணு ரத்னாவை எவ்வளவு சாமர்த்தியமா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டி விட்ட. அந்த புத்திசாலித்தனம் திடீர்னு எப்படி உங்கள்கிட்ட காணாம போயிடுச்சு? நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? அன்னைக்கு கடற்கரையா உன் கழுத்துல தாலி கட்ட வந்தானே, அன்னைக்கே நீ தாலியை கட்டி இருந்திருக்கணும். ஆனா நீ தவற விட்டுட்ட. நம்ம நாட்டில் 2ஆம் தரம் 3ஆம் தரம் எல்லாம் கணக்கு இல்லை. கழுத்துல தாலி தொங்கணும், அவதான் மனைவி. அவ எத்தனாவது தாரமா இருந்தாலும் பரவாயில்ல. உனக்கு அந்த மனைவிங்கிற அந்தஸ்து கிடைச்சிருந்தா நான் செத்து போறேன்னு சொன்னப்போ செத்து போன உன்னை சொல்லியிருப்பானா? அப்ப இந்த மோதிரம் அவர் எனக்கு போட்டது பொண்டாட்டிங்கிற அர்த்தத்துல இல்லையா? மோதிரம் போட்டுட்டா நீ மனைவி ஆயிட முடியுமா? மோதிரங்கிறதெல்லாம் சும்மா மொய் எழுதுற மாதிரிம்மா. கழுத்துல தாலி கட்டணும். கழுத்துல தாலி கட்டினா தான் மனைவிங்கிற அங்கீகாரம் கிடைக்கும். அந்த மனைவிங்கிற அங்கீகாரம் இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு கிடைக்க போகுதுமா. வர்ற வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அந்த கடற்கரை உன் கழுத்துல தாலி கட்ட போறான். அது நடக்கும். என்னம்மா அப்படி பாக்குற? என்னப்பா நீங்க இப்பதான் காசிலிருந்து திரும்பி வந்திருக்கீங்க, அதுக்குள்ள இந்த ஏற்பாடுலாம் எப்படி பண்ணீங்கன்னு தானே பாக்குற. நான் காசிலிருந்து வந்த உடனே சந்திச்ச மொத ஆளு கடற்கரை. செத்து தொலடி.
மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்ப என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? நான் எப்ப வந்தேன்னா நான் வந்துட்டேன். என் பொண்ணு மாத்திரை எங்கேயுமா உங்க முன்னாடி நின்று செத்து போவேன்னு சொன்னால, நீங்க கூட சொன்னீங்களே செத்து போ அப்படின்னு. அப்பவே வந்துட்டேன். மாப்பிள்ள நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு தெரியுது. வாங்க கொஞ்சம் பேசுவோம், மனம் விட்டு பேசுவோம், டென்ஷன்லாம் போயிடும். வாங்க மாப்பிள்ள ஏறுங்க. அப்பா வண்டி எடுப்பா, ஐயா வந்து உட்காந்துட்டாரு. வா 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 வா. பிரச்சனை இவ்வளவு தூரம் நடந்திருக்கா? ஆஹா, இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னா தண்ணி அடிக்காம இருக்க முடியாது, யாராலையும் இருக்க முடியாது. மாப்பிள்ள எனக்கு வேணாம். இல்ல இல்ல இது எனக்கு. இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வரணும்னா அதுக்கு ஒரே வழி, சிலேகா கழுத்துல தாலி கட்டணும். அவளுக்கு மனைவிங்கிற ஒரு அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கணும். நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது மாப்பிள்ள. முதல் மனைவி இருக்கும்போது இந்த கல்யாணம் எப்படி செல்லுபடி ஆகும் நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. இப்ப பிரச்சனை சட்டம் இல்ல, சினேகா. நீங்க எங்க அவளை விட்டுட்டு போயிருவீங்களோன்னு பயப்படுற மாப்பிள்ள அவ. மாப்பிள்ள ரத்னா செத்ததுல இருந்து நீங்க முத்தழிவு கூட தான் இருந்திருக்கீங்க. சினேகாவை கண்டுக்கவே இல்லையே, அந்த பயம்தான் அவளுக்கு. மாப்பிள்ள வருஷம் முழுக்க நீங்க முத்தழிவு வீட்டுக்கு போலேன்னா கூட அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவளுக்கு மனைவிங்கிற ஒரு அங்கீகாரம் இருக்கே. அந்த அங்கீகாரம் என் பொண்ணு சினேகாவுக்கு இல்லையே. அதனால ஏன் என் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க, எப்ப வருவீங்க அப்படின்னு அவளால கேட்க முடியல. இல்ல இருந்து கேட்டான், என் வீட்டுக்கு ஏன் வரலன்னு கேட்டான். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? உங்க மாமனார் மாமியார் எல்லாரும் முன்னாடி அவளை அடிச்சு அவமானப்படுத்திட்டீங்க மாப்பிள்ள. சரி ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவமானத்தை பொறுக்க முடியாம கடற்கரைன்னு ஒருத்தர் இருந்தாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிராமிஸ் பண்ணாரு, என் கூடவே சுத்தினாரு, அங்க இங்கெல்லாம் சுத்தினாரு. இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏமாத்துறாரு என்னன்னு ஒரு வார்த்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறான்னு வச்சுக்கங்க. இல்ல இல்ல அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் என் பொண்ணு, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் மாப்பிள்ள. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சரி அவ்வளவு எதுக்கு? வடமலையை நீங்க கொல்லுவேன்னு சொன்ன விஷயத்தை அவ செல்லுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாலே, அதை உங்கள்கிட்ட மட்டும் தானே போட்டு காமிச்சா, வேற யார்ட்டையாவது போட்டு காமிச்சாளா? காட்ட மாட்டா. ஆமா அதுக்காக சொல்றேன் நான். என்ன மிரட்டி பாக்குறீங்களா? ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் மாப்பிள்ள. உங்களை நான் மிரட்ட முடியுமா? இல்ல மிரட்டு வேணாம். அப்புறம் என்ன அர்த்தத்துல அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த சினேகா சொன்னாரு நான் போலீஸுக்கு போயிருவேன் அது இதுன்னு, அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கையில தான் அந்த மாதிரி சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். சினேகா கழுத்துல தாலியை கட்டுங்க, பொசுக்குன்னு அடங்கி போயிருவா. போலீஸ் கிலீஸ்னு போக மாட்டேன், அதுக்காக சொன்னேன். ரொம்ப பரபரப்பா வேண்டாம். சின்ன கோயில 4 பேருக்கு முன்னாடி சினேகா கழுத்துல தாலியை மட்டும் கட்டுங்க, அவ சமாதானமா போயிருவாள்ல. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? இல்ல முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஆமா வேணும், டைம் வேணும், கண்டிப்பா வேணும். டேக் யுவர் ஓன் டைம். ½ an hour? இல்ல இல்ல ½ a day. சரி வேண்டாம், ஃபுல் டே எடுத்துக்கங்க. ஆமா ஆனா முடிவு சாதகமா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப புரியுதா? இந்த பாரு சினேகா, முதல்ல உன் கழுத்துல தாலி ஏறட்டும், அதுக்கப்புறம் இந்த கடற்கரையை நான் எப்படி கழுவுல ஏத்துறேங்கிறத பாரு. அப்பா என்னப்பா? என்னுடைய சுயநலத்துக்காக ஒன்ன இதை மன்னிச்சிருமா. ஐயோ என்னப்பா பேசுறீங்க? இதை உங்க சுயநலத்துக்காக நீங்க பண்ணல, ஏன் நன்மைக்காக, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்றீங்க. இது எனக்கு தெரியாதாப்பா? கவலைப்படாதம்மா, எல்லாம் இன்னும் 1 வருஷம்தான். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டு நாம கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம்
உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நான் கண்ணை மூடிடுவேம்மா. ஏன்பா அப்படிலாம் பேசுறீங்க? கண்டிப்பா நம்ம நினைச்சது நடக்கும். நீங்களும் அதை பார்க்க தான் போறீங்க. வாங்க வாங்கப்பா. ஃபோனு எங்க வச்சேன்? சுரேஷ், இதனை தேடுற? ஐயோ பாருங்களேன், எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கேன். ரத்னா போட்டோ இப்படி. தேங்க்ஸ் சதீஷ். ஏய், இது என்ன பெரிய வேலையா? ஸ்கேனிங் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம், அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம். அதுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இதை விட அதுக்கு தான் கொஞ்சம் டைம் அதிகமாச்சு. எதுக்கு? அந்த ஃப்ரேமை பாரு. சுரேஷ், சதீஷ், நீங்க வெறும் மாப்பிள்ள மட்டும் இல்ல. யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். யூ மை ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ. சுரேஷ், அதுக்கே இவ்வளோ எமோஷனல் ஆகிற? நான் அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டேன்? ரத்னாவோட ஃபோட்டோ ட்ராவில் இருந்தது, அதை எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் பண்ணி ஃப்ரேம் பண்ணேன். அவ்வளவு தானே. நான் இன்னமும் ரத்னாவை நேரில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டின மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. சுரேஷ், புரியுது. இழப்புன்றது இழப்பு தான். ஐ நோ லவ் இஸ் அ பெயின். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க இழப்புல இருந்து முதல்ல நீங்க மீண்டு வெளியில வரணும். அவ்வளவுதான். அப்போ நான் ரத்னாவை மறந்துடணுங்கிறீங்களா? சச்சா, நான் அப்படி சொல்ல சுரேஷ். அப்படி நான் நினைச்சிருந்தா இங்க இருக்க ரத்னாவோட போட்டோ எடுத்து நான் எதுக்கு செல்ல சேவ் பண்ணி வைக்கணும், ஃப்ரேம் பண்ணி வைக்கணும்? எனக்கு தெரியும், ரத்னாவை நீங்களே நினைச்சாலும் உங்களால மறக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில இன்னொரு ரத்னாவை ஏத்துக்க நீங்க தயாராகணும். முடியாது, என்னால முடியாது சதீஷ். சுரேஷ், இது பாருங்க, ரத்னா இடத்துல இன்னொரு பொண்ணை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது சதீஷ். என்ன விடுங்க. சுரேஷ், ரத்னாவோட இடத்துல நான் இன்னொரு பொண்ணுன்னு சொல்லல. ரத்னாவோட இடத்துல நான் இன்னொரு ரத்னா தான் சொன்னேன். ரத்னான்றது வெறும் முகமா இல்ல மனசான்றது யோசிங்க. முகம் மட்டும் தானா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். உங்க லைஃப்ல இன்னொரு ரத்னா பாசிபிளே கிடையாது. இல்ல ரத்னான்றது உங்க மனசுனா, ஒரு நல்ல ஆத்மானா, ஒரு ரத்னா இல்ல 100 ரத்னா உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்லா யோசிங்க.
கலைவாணி உங்க அண்ணன் கண்ணு முடிச்சிட்டாரு. மச்சான் மச்சான் மச்சான். அண்ணே, உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு நீ கண்ணு முடிச்சது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இன்னும் ஒரு வாரத்துல நீ நடக்கலான்னு டாக்டர் சொன்னார்னா அமுதா, இந்த விஷயத்தை செல்லம்மாக்கு செல்லம்மாவுக்கு பாத்தீங்களா? அண்ணா அண்ணிய பத்தி தான் விசாரிக்கிறாரு. இருங்கண்ணா, நான் உடனே போன் பண்ணி வர சொல்றேன். வேண்டாம், செல்லம்மாவுக்கு தெரியக்கூடாது. வேண்டாம், சொல்லாத. அண்ணா, அதான் ஆபரேஷன்லாம் நடந்துருச்சு இல்லண்ணா. இப்ப நம்ம அண்ணி கிட்ட சொல்லல அண்ணா. நான் இதுக்கு மேல உயிரோட இருக்கணும்னா செல்லம்மா கிட்ட நீங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சார், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க, மற்றவங்கள வெளியே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் எங்களை திட்டுவாங்க சார், தயவு செஞ்சு வெளியே இருங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க. மச்சான், நாங்க வெளியில இருக்கோம். ரெஸ்ட் எடுங்க. அமுதா, நீ இல்லண்ணா, நான் இங்க இருக்கேன். நீங்க போங்க. சரி. என்ன கலைவன் இது? உங்க அண்ணன் கண்ணு முழிச்ச உடனே செல்லமாக்காவை பார்க்க மாட்டேன், பார்க்க கூடாதுன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை தெரியலையே. ஏன் மச்சான், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதான் மாமா, எனக்கும் யோசனையா இருக்கு. செல்லம்மான் எவ்வளவு நல்லவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலை அண்ணன் அண்ணி வெறுக்கிறாருன்னா அதுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும். அப்படி என்ன காரணமா இருக்குங்க? என்ன கேளு, நான் அவரை பார்த்த நாள் 100 வாட்டி இதே கேட்டேன். பதில் சொல்ற அவரு இப்படி அடம் பிடிக்காம அடம் பிடிச்சே இருக்காரு. எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சரி விடுங்க, இத பத்தி நாம பேசி பிரச்சனை பண்ண வேண்டாம். அண்ணன் குணமாய் வரட்டும், நாம எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இத பத்தி பேச ஒரு முடிவு பண்ணுவோம். சரி, நீங்க இருங்க. வீட்டுல போட்டது போட்டபடி இருக்கு. நான் போயிட்டு காலையில வரேன். சரியா? அப்ப நானும் கிளம்புறேங்க்கா. என்ன மச்சான், நீங்க இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் கிளம்புறேன்னு சொல்றீங்க. என்னடா கிளம்புற? இல்லக்கா, பள்ளியறை பத்தி உனக்கே தெரியும். சின்ன பிரச்சனை கூட ஊதி பெருசாக்கிடுவா. அவ வேற மாசமா இருக்கா. இந்த நேரத்துல பக்கத்துல இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். அதனாலதான்க்கா சொல்றேன். மாமா தான் இருக்காரு, மாமா தங்கட்டுமே. என்ன? இல்ல மச்சான், எனக்கு என்ன இருப்பேன். என்ன பிரச்சனை, தொழில் இப்பதான் புதுசா நான் இறங்கியிருக்கேன். ஆரம்பத்திலே போலனா நாங்க வாழ்றதே பிரச்சனை ஆயிடும். அது கலைவாணிக்கே தெரியும். இல்லைன்னா நான் அங்கே தங்க மாட்டேன். நான் சொல்லு கலைவாணி. இப்ப என்ன பண்றது? வேற யாரு? அதான் அமுதா இருக்கால, நான் பேசி அவளை இங்க தங்க வைக்கிறேன். அதை நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல முடியாது.
சரி மாமா நீங்க கிளம்புங்க, நானும் சொல்லிட்டு கிளம்புறேன். சரி பார்த்து சொல்லுங்க. சரி மாமா நாங்க வரோம். நீங்க கிளம்புங்கக்கா. ஏதோ அவசரம்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் வேணா வரேன். ஓகே மாமா. சரிடா, வரேன் மச்சான். நாளைக்கு வரேன். கிளம்புங்கக்கா. போலாமா? அமுதா, மாமாவும் கலைவாணி அக்காவும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் வீட்டில் பழையர் தனியாக இருக்கா, நான் போயாகணும். ஒரு நாள் நைட்டு தங்க முடியுமா? என்ன அமுதா, அத்தை தான் சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறியா? நான் வாசுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரி, ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சினா கால் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். டிஃபன் ஆச்சு வாங்கி ஊற்றி போட்டுமா? வேண்டாண்ணே, நான் கேன்டீன்ல வாங்கிக்கிறேன். சரி, காலைல சீக்கிரம் வந்துடுறேன். ம், பார்த்து போண்ணா. சரி, நான் வரேன், பார்த்துக்கோ. பள்ளியற இன்னும் கோவமா தான் இருக்கியா? ஏய், இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? வேண்டாம், என் கோவத்தை கிளறாதீங்க. என்னது கோவத்தை கலராதீங்களா? இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிற? பேசாம பின்ன என்ன பண்ணுவாங்க? புள்ளத்தாச்சி பொம்பளை நான் தனியா கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்கேன், என்ன அப்பான்னு விட்டுட்டீங்க. அவ எப்படி வீடு போய் சேர்ந்திருப்பான்னு கொஞ்சம் வந்து யோசிங்களா? ஏய், நானா உன்னை போக சொன்னேன்? நீ தானே வீரப்பா பேசிட்டு வந்த? ஆமா, நான் தான் வீரப்பா பேசிட்டு வந்தேன். அதுக்காக நீ எப்படியோ போன சொல்லி விட்டுருவீங்களா? வர வழியில எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பேசுற நீ? புது ஊரா? போன ஆட்டோல திரும்பி வந்திருக்க போற. சரி, நானும் வந்து பாத்துட்டு ஓம்பரான பேசிட்டு இருக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க ஒருத்தர் படுத்திருக்காரு, கேள்விப்பட்டோம்ல. அவர் யாரு? ஏன் என்ன உனக்கு மாமா தானே? ஒரு எட்டு பாக்கணும் தோணுச்சா உனக்கு? எதுக்கு பாக்கணும்? நான் எதுக்கு போய் பாக்கணும்ங்கற? அவங்க என்ன உங்க அண்ணா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கான்னு நமக்கு ஃபோன் பண்ணி தகவலா சொன்னாங்க? சொல்லலையே. ஏதோ நம்ம ஹாஸ்பிடல்ல உங்க அக்கா கலைவாணியை எதேச்சியா பார்த்தோம், அவங்க தகவல் சொன்னாங்க. அது கூட சும்மா சொல்லலையே. பணத்துக்காக உங்ககிட்ட சொன்னாங்க, அவ்வளவுதான். இல்லனா என்னைக்கு அவங்க நம்மள மதிச்சிருக்காங்க? இத்தனை நாள் கண்டுக்காதவங்க இன்னைக்கு கண்டுக்க போறாங்க? என்ன பள்ளியற இப்படி பேசிட்டு இருக்கிற? அவங்க என்ன சூழ்நிலை தானே யாருக்கு தெரியும்? அப்படி என்ன சூழ்நிலை? ஏங்க, உங்க அண்ணன் என்ன தனியாளா? அவருக்கு பொண்டாட்டி குழந்தைன்னு குடும்பம் இருக்குல்ல, அவங்க கிட்ட சொன்னா அவங்க பாத்துட்டு போறாங்க. எங்க அண்ணன் தான் அண்ணிட்டு சொல்ல கூட எல்லாரும் சத்தியம் வாங்கியிருக்காரு. மீறி சொன்னா செத்துருன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அடியாத்தி, கட்ட பொண்டாட்டி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காரா? அப்படி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? சரி, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ இருந்துட்டு போட்டோம், அவங்க எக்கடோ கட்டு போட்டோம், அத பத்தி நமக்கு என்ன? நீங்க ஹாஸ்பிடல்ல இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? ஏண்டி, அண்ணனுக்கு ஆபரேஷன் நடக்கும்போது கூட மாட வந்து ஹெல்ப் பண்ண வேணாமா? பாதியில விட்டுற முடியும். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? என்னமோ 4 லட்சம் ரூபாய் தேவைப்படும் ஆபரேஷனுக்கு, அதுல 2 லட்சம் ரூபாய் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆபரேஷனுக்கு யார் பணம் கட்டினாங்க? நீங்க கட்டினீங்களா? என்கிட்ட எதுக்கு எவ்வளவு பணம்? கருப்புதர மாமா தான் பணம் கட்டினாரு. ஆமா, உங்க கருப்புத்தர மாமா பெரிய ஐஏஎஸ் ஆபீசர். கையை நீட்டின உடனே இந்த ஆளு கட்ட பணத்தை கொடுத்துட்டு போறாங்க, அவர் போய் கட்டி இருக்க போறாரு. போய் சொல்லாதீங்க, நீங்க தானே பணத்தை கட்டினீங்க. ஏய், நான் ஏன்டி உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? யாரோ பணம் கட்டினாங்க, நல்லபடியா முடிஞ்சு போச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு, விட. பிரச்சனை இதோட முடியலங்க. நாளைக்கு தம்பி இருக்கான் தாங்குவான்னு பண உதவி கேட்டு வாசல்ல வந்து நிக்க போறாங்க. நீங்க இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்க போறீங்க. இங்க பாருங்க, நான் வேற மாசமா இருக்கேன். நாளைக்கே நமக்கு பிரசவம், ஆபரேஷன், குழந்தை குட்டின்னு வந்தா நிறைய பணம் தேவைப்படும். அப்ப நீங்க யார்கிட்டயாவது போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ₹1 இல்ல ₹1 அது கூட தரமாட்டாங்க. நமக்கு நாம தான், புரிஞ்சுக்கோங்க. சரி, சொன்னதே என்ன திருப்பி சொல்லிட்டு இருக்க, விட. இங்க பாருங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். பாத்துட்டு வந்ததுக்கே நமக்குள்ள இவ்ளோ பிரச்சனை வருதே. இன்னும் 1 மணி நேரம் பக்கத்துல இருந்தோம், அவ்வளவுதான். ஆயுசுக்கும் நிம்மதியா இருக்க முடியாது. நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனமா பழைக்கிற வழிய பாருங்க. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு என்னெல்லாம் பாடுபட வேண்டியிருக்கு. என்னடா பேசுனியா? என்ன சொன்ன உன் பொண்டாட்டி? டேய் நில்லுடா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? மணி 10 ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். என்ன சொன்னா? அம்மா அமுதா வருவாம்மா, ஏமா ஏன் உயிர் எடுக்கிற? எப்ப வருவா? எப்படிடா வருவா? மறுபடியும் அவளை தேடி ரோட திரிஞ்சுக்கிட்டு இருக்க போறியா? அம்மா என்ன சும்மா கத்துற வேலையை தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன்.
சொல்ல அமுதா. நான் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வர மாட்டேன். அண்ணி வீட்டுக்கு போறேன். என்ன? அண்ணியோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான். வாசு சொல்லு. இல்ல, உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன அங்க இங்கன்னு தேடிட்டு இருப்பீங்கல்ல, அப்படி தேடாம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? அண்ணி என்ன கூப்பிடல, நானே தான் அங்க போறேன். நான் அங்க இருக்கேனா இல்லையான்னு தேவையில்லாம ஃபோன் பண்ணி செக் பண்ணாதீங்க. என்ன அமுதா நீ இப்படி பேசுற? நீங்க செய்ய மாட்டீங்க, ஆனா உங்க அம்மா செய்வாங்க, அதுக்காக தான் சொல்றேன். புரியுதா? சரி. நான் நாளைக்கு காலையில வந்துடுறேன். என்னவா? இல்ல, செல்லம்மா வீட்டுக்கு போயிருக்காளா? செல்லம்மா வீட்டுக்கா? காலையில வந்துருவா. ஹலோ அமுதா. அண்ணி. அமுதா சொல்லுங்க அண்ணி. ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சொல்லுங்க. நாளை மறுநாள் மீராபாய் டாக்டர் கிட்ட உனக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். பெர்மிஷன் போட முடியலன்னா லீவ் போட்டுட்டு வந்துடு. சரி அண்ணி. நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன? எத்தனை மணிக்கு வருவீங்க? ஒரு 10 மணிக்கு உன் வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே அண்ணி. அமுதா, யார்கிட்டமா பேசின? யார் கூடயும் இல்லையே, பாசு கிட்ட தான் பேசினேன். போய் நீ செல்லம்மா கிட்ட தான் பேசின. இல்லண்ண. அமுதா, போய் சொல்லாத. இப்போ இங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு நீ யார்கிட்ட சொன்ன? செல்லம்மா கிட்ட தானே? துரோகி, என் கூட பிறந்துட்டு எனக்கே துரோகம் பண்றியா? நிறுத்துன, சும்மா பேசாத. யாரு துரோகி, நீயா இல்ல நானா? ஆமாண்ண, நான் அன்னிக்கிட்ட தான் பேசினேன். ஆனா செத்து போன நம்ம அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னை பத்தி எதுவுமே பேசலன்னு. என்ன பார்த்து துரோகின்னு சொல்றியே? ராத்திரியோட ராத்திரியா அண்ணியும் குழந்தையும் தவிக்க விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தியே, நீ துரோகியா? இல்ல உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு அன்னிக்கிட்ட போய் சொன்னேனே, நான் துரோகியா? உன் மனசாட்சிக்கிட்ட நீயே கேட்டு பாரு. போதும், நிறுத்து. போ வெளியே. அண்ணா, வெளியே போங்கறல்ல. அண்ணா, நான் நிஜமா சொல்றேன், உன்னை பத்தி எதுவுமே பேசல. போ வெளியே. சிஸ்டர், விடுண்ணா, நான் உன்கிட்ட எதுவுமே பேசல. நான் வெளியே உட்காந்துக்கிறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா கூப்பிடு. சிஸ்டர். என்னாச்சு? என்ன சார்? இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க. சரி.
அண்ணே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. சொல்ல நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய்டு. பேப்பர்ஸ் எல்லாம் ஆடிட்டர்கிட்ட கொடுத்துருக்கேன். எல்லா விஷயமும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க. சரிண்ணே. ஒரு முக்கியமான விஷயம். என்னண்ணே? நான் இன்னும் ஒரு வாரத்தில் வெளியூர் போகிறேன். வரத்துக்கு ஒரு 10 நாள் ஆகும். இனிமேல் நீ தான் இந்த கான்ட்ராக்ட் வேலையை கவனமாக பார்த்துக்கணும். சரிண்ணே. சரி, நீ புறப்படு. அண்ணே. என்னப்பா? என்னண்ணே, ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அதான். நான் ஒன்று சொல்லாமண்ணே. சொல்லு. அந்த ஸ்னேகாவை எவ்வளோ சீக்கிரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்கி விட்டுருங்க. எல்லாருக்கும் பெரியவங்க நீங்க. நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சா நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அதுக்காக நான் அட்வைஸ் பண்ணுறதா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறத யோசனை பண்ணி பாருங்க. என்னைக்கு ஸ்னேகா உங்கள் லைஃப்பில் வந்தாலோ அன்னையிலிருந்து தான் நம்ம குடும்பத்தில் இருந்த நிம்மதியே போச்சுங்க. சொல்ல கோவப்படாதீங்க. நான் சொல்கிறதுல என்ன தப்புன்னு யோசிங்க. பூமி பூஜை போட்ட அன்னைக்கு நீங்களே பார்த்தீங்கல்ல, அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி எவ்வளோ அவமானப்படுத்தலாம் நம்மளை. இதே ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருப்பாளா? நீங்க அவ்வளவு தூரம் கூட்டு போய் சொல்றீங்க. உங்களை ஒரு வார்த்தை மதிச்சாலான அவன்? தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கையை கொடு. கொடுக்க மாட்டியா? பரவாயில்ல. என் பொண்ணை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் பிரமாதமா சர்டிபிகேட் கொடுத்துருக்கிய. கேட்டுக்கிட்டு இருந்தேன். மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவ்வளவுதான் தெரியுமா? இன்னும் ஏதாவது சொல்றியா? இல்ல இல்ல, பகல்ல பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட யாரும் சொல்ல போல் இருக்கு. கிளம்புக்கு தம்பி. நாங்க பெரிய மனுஷங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தனியா வந்திருக்கோம். இந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்து தொந்தரவு பண்றீங்களே. கிளம்பு. அங்க பார்க்காத, அவர் ஒன்னும் பேசவே மாட்டாரு. அவர் முக்கியமான மேட்டர்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன எவ்வளவு வேணாலும் பார்க்கலாம். மாப்பிள்ள, உங்க தம்பி என்ன பத்தியும் என்னோட பொண்ணை பத்தியும் ரொம்ப தரக்குறைவா பேசிட்டாருங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஆமா, ஆனா நீங்க அதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுக்காதீங்க. வாங்க போலாம். கிளம்புங்க. எங்க? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டீங்க? வர்ற 13ஆம் தேதி உங்களுக்கும் சினேகாவுக்கும் கல்யாணம். கல்யாணம்னா எவ்வளவு வேலை இருக்கும், அதான் சொல்றேன். அப்புறம் மாப்பிள்ள, ஒரு விஷயம் மறந்தே போயிட்டேன். இந்த கல்யாணத்துக்காக நீங்க காத்தபடி செலவழிக்க கூடாது. எல்லா செலவும் என்னோடு தான். ஒரே ஒரு செலவை தவிர, தாலி. தாலி கற்றவர் தான் தாலியை வாங்கணும். அப்பதான் தாலி நிலைச்சு நிற்குமா எல்லாரும் சொல்றாங்க. அதனால தாலி மட்டும் நீங்க வாங்கித்தான் ஆகணும். வாங்க போய் ஆர்டரை கொடுத்துட்டு வந்துருவோம். மாமா, நான் இன்னும் இந்த கல்யாணத்தையும் முடிவு பண்ணலன்னு சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள உங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. முடிவு எடுங்க மாப்பிள்ள. அதான் ஃபுல் டே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. தாலி ஆர்டர் பண்றதுக்கு நல்ல நேரம் 10ல இருந்து 12. வாங்க ஆர்டரை கொடுத்துட்டு வந்துருவோம். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் முடிவெடுத்தா ஒரு நிமிஷம் போதும் எனக்கு. எத்தனை பேர் எதிர்த்துனாலும் நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். நடு ரோட்ல வச்சு தாலியை கட்டுவேன். கோழை கிட்ட பேசுற மாதிரி பேசுறேன். உங்க தைரியம் தெரியாதா மாப்பிள்ள? எனக்கு நல்லா தெரியும்ல, அதனாலதான் சொல்றேன். வாங்க இப்பவே சினேகா கழுத்த தாலியை கட்டிருங்க. வாங்க. ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நான் ஒன்னும் முடிவெடுக்கல. ஏன்? வேற முடிவெடுக்க வச்சிடாதீங்க. என்ன ஆச்சு மாப்பிள்ளைக்கு? கூட்டிட்டு வந்தாரு, பாதிலேயே கழட்டி விட்டு போயிட்டாரு.
மாப்பிள்ளை சரியில்லையே. தவசி அடக்கி வாசி கொஞ்சம். மணமகன் தேவை. ஆமா, இப்பெல்லாம் அவங்களே தேடிக்கிறாங்க. இதுல வேற விளம்பரம் வேஸ்ட். வாங்க சாமி. வணக்கம் சார். வணக்கம். நான் புரோகிதம் பண்றவன் ஆவடியப்பன் சார் இருக்காரா? இருக்காரு. அவர் மேல போனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன். அப்போ வந்து புரோகிதம் பண்ணுங்க. என்ன சார் இப்படி அபசுகனமா பேசுறீங்க? சுத்த அபிஷ்டா இருக்காளே. உமக்கு வருமானம் வர்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னேன், அதை போய் அபசகுனங்கிறே. நோக்கு தொழில் மேல சுத்தமா பக்தியே இல்ல. போங்கண்ணா. சார் சார் இருந்தா நான் அவரை பார்க்கணும். யோ, அதான் கூப்பிட முடியாது போயாங்கிற. அப்புறம் என்னைய? சார் நான் கண்டிப்பா ஆவடியப்பன் சாரை பார்க்கணும். ஆத்துக்கு போய் மோரும் சாதம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கும். என்ன பிரச்சனை? ஒன்னும் இல்லம்மா, அட்ரஸ் மாதிரி வந்து என் உயிர் எடுக்கிறாரு. என்ன அட்ரஸ் வேணும்? இல்லம்மா, இது ஆவடியப்பன் சார் வீடு தானே? ஆமா, கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க. என்ன மாமா? ஓய், என்கிட்ட 6ஆம் முதல் கேட்கல நீங்க? சார் நான் ஆவடியப்பன் சார் வீடு தானே கேட்டேன். அப்போ நான் போய் சொல்றேனா? சொல்லு. ஓய் மாமா இருங்க, அவர் வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம்? நாளைக்கு அவ மனைவிக்கு தேவசம் சொல்லியிருந்தார். அம்மாவுக்கு தேவசமா? அதுக்கு வேண்டிய படையல் சாமான் எல்லாம் என்னையே வாங்கிட்டு வர சொன்னார். அதுக்கு தான் பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம். எவ்வளவு வேணும்? அரிசி, காய்கறி, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் எல்லாம் ஒரு 1000 ரூபா வரும். திவசம் முடிஞ்சதும் என்னோட தட்சணையை நீங்களே பார்த்து கொடுங்க. நான் இப்ப போயிட்டு நாளைக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிடுறேன். ஆவடியப்பன் சார நேரத்தோட வர சொல்லுங்க. நான் வரேம்மா. வாங்க. அம்மாவுக்கு திவசங்கிற விஷயம் நான் மறந்தே போயிட்டேன். அப்பாவும் இந்த விஷயத்தை கிட்ட சொல்லாம போயிட்டாரு. ஆமா, அவர் எந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்காரு. அப்படியே சொல்லி செஞ்சிருந்தா இந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு வருமா? மாமா, அப்பா வந்த நாள்ல இருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவரை தரக்குறைவா பேசுறீங்க. ஏன் மாமா, அவர் என்னைக்காவது உங்களை பத்தி ஒரு வார்த்தையாவது பேசிருக்காரா? ஏமா, உங்க அப்பா சொன்ன உடனே இவ்வளவு கோவப்படுற? நான் என்ன இல்லாதைய சொல்லிட்டேன்? எங்க குடும்பத்தை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே, நீங்க கொஞ்சம் உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. எங்க அப்பாவது கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களை பெத்து பேர பிள்ளைங்களை பார்த்து ஒரு ஆலமரமா இருக்காரு. ஆனா நீங்க Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.